பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடி அறிவித்து ஒரு மாதமாகியும் பணத்தட்டுப்பாடு நீங்கவில்லை. பணம் எடுக்க முடியாமல் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களிலும் நாள்தோறும் மக்கள் பரிதவித்து வருகின்றனர். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கடந்த மாதம் 8ஆம் தேதி பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக தினசரி பல்வேறு அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டு வந்தது. இதனால் ஒரு மாதமாக மக்கள் வங்கிகள் ஏடிஎம்களில் காத்து கிடக்கும் நிலையே நீடிக்கிறது. இந்த நிலையில் பழைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு வெளியாகி இன்றோடு ஒரு மாதம் நிறைவடைந்துள்ளது. வங்கிகளில் பணம் எடுக்க இன்னும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. பெரும்பாலான ஏடிஎம்கள் இன்னும் செயல்படாததால் இயங்கும் ஒரு சில ஏடிஎம்களிலும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. கவர்மெண்ட் குறிப்பாக எங்கள் மாதிரி வயசான பென்ஷனர்ஸ், ரிட்டையர்ட் பர்சன்ஸ் முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு பணம் கொடுக்குறதுல கொஞ்சம் சலுகை காட்டி சீக்கிரமாக எங்களை போகிற மாதிரி பண்ணால் பரவாயில்ல. நாங்களும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருக்கிறது பெரிய சிரமத்தை உண்டாகுது. இந்த ஏடிஎம் லோக்கல் எதுவுமே செயல்படல. இந்த மாதிரி பெரிய இதுக்கு தான் வர வேண்டியிருக்கு. எல்லா ஏடிஎம்மும் செயல்பட்டால் மக்களுக்கு நல்லாயிருக்கும். ஏங்க இந்த வயசில் லைனில் காத்துட்டு உட்காந்துருக்கிறதுனா இதை விட கேவலம் கிடையாதுங்க. அவன் அமௌண்ட்டை போட்டுட்டு எடுக்கிறதுக்கு இடர்பாடு. ரூபா நோட்டு சில்லற விவகாரத்தால் ஏழை மக்கள் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேங்க் அஃபீஷியல்ஸ்க்கு தெரிஞ்ச ஆளுக்கெல்லாம் சேஞ்சு கொடுக்குறாங்க, தெரியாதவங்கன்னா இல்லைன்னு சொல்லி 2ஆம் நோட்டு கொடுக்கறதுனால சில்லற வியாபாரிகளுக்கும் இல்லை ஏழை ஏழுகளுக்கும் பெரிய வயசானவங்களுக்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 2000 ரூபாய்க்கு வேண்டி நாங்கள் 2 மணி நேரம் கியூவில் நிற்க வேண்டியிருக்கு. அதை மாத்திரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி சில்லறை 100, 500, இந்த 500, 1000 அதையும் வைக்கணும். இந்த இப்போ 2000 போது எங்களுக்கு முன்னாள் விட கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு மாதம் ஆனாலும் தீர்க்கப்படாது. ஏன்னா ஏடிஎம்மை திறந்திருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர ஏடிஎம் இப்போ நீங்கள் வேணால் எல்லா ஏடிஎம்மும் பாருங்கள், எந்த ஏடிஎம்மும் திறக்கலை. சேலத்தில் சில குறிப்பிட்ட வங்கிகளின் ஏடிஎம்கள் மட்டுமே இயங்குவதால் அங்கு பொதுமக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. நிலைமை இன்னும் சீரடையாததால் வங்கிகள் முன்பு முதல் நாளில் இருந்தது போலவே இன்று மக்கள் காத்து கிடக்கின்றனர். பெண்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தனி வரிசை மற்றும் முன்னுரிமை அளிக்காததால் அவர்களும் நீண்ட நேரம் காத்து கிடக்கின்றனர். சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது 1 லட்சம் வணிகர் இருக்காங்க. அந்த வணிகர் அவ்வளோ பேருமே இன்றைக்கி பேங்க்குக்கு போகிறதுக்கு சூழ்நிலை இல்லை. அதனால் இருக்கிற பொருட்கள் எல்லாம் விற்று முடிச்சுட்டாங்க. புதிய நோட்டு வந்தால் தான் அவங்க பொருள் வாங்க முடியும். அதனால் அவங்களுக்கு இப்போ 500, 1000, 500, 100 ரூபாயும் முதல்ல விட்டு அவங்களுடைய துயர் துடைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணகிரியில் வங்கிகளில் இன்று காலை முதல் ஏராளமான முதியவர்கள் மற்றும் பொதுமக்கள் பணம் எடுக்க நீண்ட வரிசையில் காத்து கிடந்தனர். ஆனால் வங்கியில் கணினி வேலை செய்யவில்லை. சுமார் 4 மணி நேரம் காத்திருந்தும் அங்கிருந்தவர்களுக்கு பணம் கொடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் வேதனைக்கு உள்ளாகினர்.